இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரவிடவே என்னை அழைத்தார், அன்பில் பாணித்தார், அவர் பாணிதனை தொடர்ந்திடவே. வறியவ செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், வறியவ செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும், ஆண்டவன் அரசில் துயரில்லை என வானதிர பறை சாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பாணித்தார், அவர் பாணிதனை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசிர்வதித்திருக்கிறார். இந்த இனிய நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். திருவருகை காலத்தினுடைய மிக முக்கியமான நாட்களில் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பேரன்பும் அவருடைய அளவற்ற இரக்கமும் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக நம்மையே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனமருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் உள்ளமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உள்ளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னியின் மகப்பேறு வழியாக முதும் ஆட்சியின் பேரொளியை உலகுக்கு வெளிப்படுத்த திருவுளமானீரே. அதனால் மனிதரான இவ்வியத்தகு மறை நிகழ்வை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறை பற்றுதலுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது. நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 2 முதல் 7 முடிய மற்றும் 24 முதல் 25 முடிய. நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 2 முதல் 7 முடிய மற்றும் 24 முதல் 25 முடிய. அந்நாட்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாய் இருந்ததால்
குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவர கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பில் இருந்தே கடவுளுக்கென நாசீர் ஆக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கும் தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே. தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எஸ்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 71. பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளை பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாட்களிலும் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஈசாயின் குலக்கொழுந்தே, மக்களுக்கு ஓர் அருஞ்சின்னமே, எம்மை மீட்க எழுந்தருளும். தாமதம் செய்யாதேயும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 5 முதல் 25 முடிய. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து.
அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குமுறைகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யாரென்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும்போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலந்தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த திருவருகை காலத்தினுடைய வார நாட்களில் நாம் வாசிக்க கேட்கிற வாசக பகுதிகள் நம்மை பல்வேறு நிலைகளிலே சிந்திக்க அழைப்பு தருகிறது. நேற்று நாம் யோசேப்பை குறித்து சிந்தித்தோம். இன்றைய நற்செய்தி அடிப்படையிலே செக்கரியாவை குறித்து சிந்திக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, காய்ச்சடிக்கு, வயிறு வலிக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டரை பார்த்து பேசுகிறோம். அவர் நாடி பிடிச்சு பார்க்குறாரு, எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டு மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. இந்த மாத்திரை 1 வாரத்துக்கு சாப்பிடுங்க, சரியாயிரும்னு சொல்கிறாரு. டாக்டர், ஒரு ஊசி போடுங்களேன். இல்லை, இது ஊசி போட வேண்டிய நிலைமையெல்லாம் இல்லை, மாத்திரையை மட்டும் சாப்பிடுங்க போதும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். உடனே மாத்திரையை வாங்கிட்டு வாரோம்.
ஒரு வாரம் மாத்திரையை சாப்பிட்ட உடனே சரியாயிருது. சிலருக்கு சரியாகலை, கூட ஒரு வாரம் இந்த மாத்திரையை எடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறார். இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு ஊசியையும் போட்டு விடுவோம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சரியாயிருது. இது சாதாரண தலைவலி, வயிற்று வலி, காய்ச்சல் இந்த மாதிரி நோய்களுக்கு, பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு சிலருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுருது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போய் சேர்ந்துட்டோம்னு சொன்னால் என்ன நடக்கு? டாக்டர் நல்ல வேளை இந்த டயத்தில் கூப்பிட்டு வந்தீங்க, செக் பண்ணி பார்த்துட்டோம், இத்தனை பிளாக் இருக்குது உங்களுக்கு, இதை சரி பண்ணிடலாம், ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடித்து டாக்டர் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு இந்த மாத்திரையை எவ்வளவு நாளைக்கு எடுக்கணும்னு நம்ம கேட்டால் டாக்டர் சொல்கிறாரு, சாகிற வரைக்கும் இந்த மாத்திரை எடுக்கணும்னு சொல்கிறார். அந்த மாத்திரையை நீங்கள் எப்போவாவது நிப்பாட்டிட்டா 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட தாங்கிக்கிடும். ஒரு 5-6 நாள் நீங்கள் அந்த மாத்திரை எடுக்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு திக்குமுக்காடும். டாக்டர் சொன்ன பிரகாரம் நீங்கள் நடக்கலைன்னு சொன்னால் ஆபத்து கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அன்பார்ந்தவர்களே, தலைவலி, வயிற்று வலி, காய்ச்சல், ஹார்ட் அட்டாக்கு, இது எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் எவ்வளவு நாளைக்கு அப்படின்னு சொன்னால் அந்த நோயினுடைய தன்மைக்கேற்ற அளவுக்கு இருக்கிறது. இப்போ அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, நான் எவ்வளவு நாளைக்கு நல்லவனாக இருக்கணும்? எவ்வளவு நாளைக்கு நல்லவனாக இருக்கணும்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எவ்வளவு நாளைக்கு நான் நேர்மையானவனாக இருக்கணும்? எவ்வளவு நாளைக்கு நான் விசுவாசியாக இருக்கணும்? எவ்வளவு நாள் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்? நேற்றைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு வயதான அம்மா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. கையெடுத்து கும்பிட்டாங்க. வந்த உடனே, என்னம்மா இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். எனக்கு முன்ன பின்ன அவங்களுக்கு தெரியாது. ஃபாதர் அங்கி போட்டிருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே கையெடுத்து கும்பிட்டு என்னை பார்த்த உடனே அப்படியே அழுதாங்க. ஏம்மா அழுகுறீங்க? இல்லை ஃபாதர், என் பிள்ளைகளை வளர்த்து இந்த நிலைமைக்கு நான் ஆக்கியிருக்கிறேன், ஆனாலும் சின்ன மன கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன கஷ்டம்? இல்லை, நான் சின்ன வயசுல என் புருஷனை பறி கொடுத்துட்டேன். 2 பிள்ளைங்க பிறந்து கொஞ்ச நாளில் எல்லாம் கை குழந்தைகளாக இருக்கிற அந்த நேரங்களில் என் வீட்டுக்காரரு தவறிட்டார். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ உங்களுக்கு வயசு என்ன? 65 வயசு. அது கேட்ட உடனே எனக்கே கண் கலங்கிடுச்சு. 40 வருஷமாக தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் அடக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய போராட்டத்தை எல்லாம் அந்த தாய் சந்தித்து ரெண்டு பிள்ளைகளையும் பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிற போது, அம்மா, இந்த பிள்ளைகளுக்காகவே நீங்கள் தியாகம் செஞ்சு வாழ்ந்ததை நினைக்கும்போது ஆண்டவர் உங்களை அப்படியெல்லாம் கைவிட மாட்டார். கூடவே இருப்பார், உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி சொன்னாங்க, ஃபாதர், என் வாழ்க்கையில் என் சின்ன பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு இருக்கும்போது எத்தனை போராட்டம், எத்தனையோ சவால்கள், எத்தனையோ பேர் இன்னொரு கல்யாணம் பண்ணா என்ன, இவன் மட்டும் யோக்கியமா, அப்படி இல்லையா இப்படி இல்லையான்னு எவ்வளவோ என்னை வந்து திசை திருப்பதற்கும் வழிமாற்றி போகிறதுக்கும் எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. ஆனால் இந்த நாள் வரைக்கும் நான் கடவுளுக்கு முன்னிலே சொல்கிறேன், ஃபாதர், எந்த பாவமும் பண்ணலை, எந்த வகையிலையும் நான் வழிமாறி போகலை, என்னுடைய வாழ்க்கையே நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. சாமியாரா சிஸ்டராக போய்த்தான் ஒப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த அம்மா சொன்னதுலேருந்து எனக்கு புரிகிறது, ஒருவர் கடவுளுக்கு பிரியமானவராக எப்போது இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்போ வேணாலும் இருக்கலாம். ஆனால் எவ்வளவு நாளைக்கு வாழணும் அப்படின்னு கேட்டால், அன்பார்ந்தவர்களே, நான் எவ்வளவு நாளைக்கு விசுவாசியாக இருக்கணும், நான் எவ்வளவு நாளைக்கு நல்லவனாக இருக்கணும், நான் எவ்வளவு நாளைக்கு நேர்மையாளராக வாழணும், நான் எவ்வளவு நாளைக்கு கடவுளுக்கு பிரியமானவராக இருக்கணும். ஒரு உதவி கேட்டு ஆண்டவர்கிட்ட போகிறோம், கிடைக்கல,
மனசு கஷ்டமா இருக்கு, என்னத்தை கேட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி மனசு சொல்லுது. அப்புறம் யோசிக்க வைக்குது, டெய்லி கோயில், டெய்லி பூசை, இதில் என்ன நடந்துட போகுது அப்படின்னு ஒரு தளர்ச்சி ஏற்படுகிறாரு. அதே போல நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாச பயணத்தில், நம்பிக்கை பயணத்தில் நிறைய சீர்குலைவுகள், தவிப்புகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, எனக்கு செக்கரியாவையும் எலிசபெத் அம்மாளையும் நினைக்கிற போதெல்லாம் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, எவ்வளவு நாளைக்குப்பா ஆண்டவருக்கு பணி செய்கிறது? ஊரெல்லாம் என்னவெல்லாமோ பேசுது, கடவுளுக்கு முன்னிலை பணி செஞ்சவனுக்கு என்ன லாபம்? அவனுக்கே பிள்ளை இல்லை, அவன் எப்படி நமக்கு இந்த மாதிரி குருத்துவ பணி ஆற்றுவான்? எவ்வளவு கேவலமா, எவ்வளவு அசிங்கமா ஊரே பேசியிருக்கும். ஆனாலும் கூட செக்கரியாவும் எலிசபெத் அம்மாளும் தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் நல்லவர்களாக இருப்பதிலிருந்து மாறல, தாங்கள் நேர்மையானவர்களாக இருப்பதிலிருந்து மாறவே இல்லை, தங்களுடைய விசுவாசத்தில் குலைவே அவர்களுக்கு ஏற்படலை. அதுதான் பெரிய ஆச்சரியம். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு நாளைக்கு நான் கடவுளுக்கு கீழ்ப்படி நடப்பது? கபிரியேல் வானதூதர் செக்கரியாவுக்கு தோன்றி, பார், உனக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகுது, உன்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். இந்த மன்றாட்டு கேட்டா என்ன, கேட்கட்டா என்ன? இவ்வளவு நாளைக்கு அப்புறம் கிடைச்சா என்ன, கிடைக்கட்டா என்ன அப்படிலாம் கூட யோசிக்க தோணுது. நம்ம ஊர்ல சொல்லுவோம், நீதி அப்படின்னு சொன்னா காலத்துல கிடைக்கணும். நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு நீதி கிடைச்சி என்ன புண்ணியம்? தாமதமாக கிடைக்கப்படுகிற எந்த நீதியும் அநீதி தான், அது நமக்கு தெரிஞ்சது தான். தாமதமாக கிடைக்கப்படுகிற வரமும் அப்படித்தானே, தாமதமாக ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமும் அப்படித்தானே. நான் நல்லா இருக்கும்போது எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம சாகுறதுக்கு முன்னாடி நீ ஒன்றும் கவலைப்படாத, நல்லா நிம்மதியாக சாவு, உன் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுல என்ன பயன்? அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா செக்கரியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது. எப்போது? அவருடைய மனைவி கருவுற இயலாதவர் என்கிற நிலைமை வருகிறது, இவருக்கோ வயதாகிவிட்டது, நம்பிக்கை தளர்ந்து போயிருக்கிறோம், அடுத்து சாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு நாளைக்கு நான் நேர்மையாளராக இருப்பது? எவ்வளவு நாளைக்கு நல்லவராக இருப்பது? சாகிற வரைக்கும் நீங்கள் ஆண்டவருக்குரியவர்களாக இருக்கணும். யோசுவா கூடியிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம், என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். நீ இருக்கன்னா இருங்க, போகன்னா போங்க. யார் வேணுமானாலும் எந்த சபைக்கு வேணாலும் போட்டு, எந்த சபைக்கு வேணாலும் போட்டு, இங்கே மன்றாடினேன், அந்தோணியாரை பார்த்து கேட்டேன், கிடைக்கல, அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எந்த கழுத வேணாலும் எங்கே வேணாலும் போட்டு. நீங்கள் எப்படி இருக்கணும்? நான் பற்றி கொண்ட இந்த விசுவாசத்தில் மாற மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் பிடித்து கொண்ட இந்த பிடிப்பிலிருந்து ஒரு நாளும் போக மாட்டேன். அந்த ஒரு உறுதிப்பாடு தான் அன்பார்ந்தவர்களே, அதுதான் வாழ்க்கையினுடைய விசுவாச பயணம். தடுமாற்றம், பல்வேறு விதமான நெருக்கடிகள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். ஆனாலும் நாம் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையில் உறுதியாக இருப்பது என்பதுதான் செக்கரியா எலிசபெத் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். விவிலியத்தில் நிறைய கதை மாந்தர்களை இதே போல நாம் பார்க்கலாம். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் எத்தனையோ தடுமாற்றங்கள் இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்துவிட்டு அதை எடுத்துக்கொள்வதற்காக அழைப்பு சொல்கிறார், மகனை கொடுத்து அதை பலி கொடுக்க சொல்கிறார். ஆனாலும் அவர் தன்னுடைய விசுவாசத்தில் தடம் புரளவில்லை. அன்பார்ந்தவர்களே, நமக்கும் ஒரு விதமான சோதனை வரலாம். எவ்வளவு நாளைக்கு மாத்திரை எடுக்கிறது? எவ்வளவு நாளைக்கு நல்லவனா இருக்கிறது? எவ்வளவு நாளைக்கு நேர்மையானவராக வாழ்வது? எவ்வளவு நாளைக்கு தான் விசுவாசத்தை கடைபிடித்து வாழ்வது? வாழ்வினுடைய இறுதி வரையிலும் ஆண்டவரை பற்றி கொண்டு பயணிக்கிற வாழ்வை தவிர வேறொன்று இல்லை என்பதையே செக்கரியாவும் எலிசபெத்தாலும் கற்றுத்தருகிறார்கள். சிந்திப்போம். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம்,
கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோ, பூவாக மணவீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோ, பூவாக மணவீச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதாலே, புதிரான வாழ்வு எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவனே, உம்மருளோடு அழைப்பாய் மாபரனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் நமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் பீடங்களில் நாங்கள் வைக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு வலுவற்ற நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதமடைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். இறைவாக்கினின் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் நம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவே இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியின் ஒளியற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதரனை உடனும் எங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் துளத்துமி காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன் என் இயேசுவே, என்னுடன் பேசவா. உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன். தாய் கண்டு சேயாய் நான் ஓடி வந்தேன், நீ தேடும் மானாய் பாய்ந்தோடி வந்தேன். தாய் கண்டு சேயாய் நான் ஓடி வந்தேன், நீர் தேடும் மானாய் பாய்ந்தோடி வந்தேன். கார்மேகம் கண்டே பார்ப்போற்றும் தேவா, உன் கருணையில் நான் கார்மேகம் கண்டேன், ஆனந்தம்
கொண்டேன், நீ வந்து அருள் செய்ய வேண்டுகிறேன். உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன், என் இயேசுவே என்னுடன் பேசவா. உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன். பாதைகள் தெரியா என் வாழ்க்கை ஓடும், நீ இன்றி எப்போது கரையோரம் சேரும். பாதைகள் தெரியா என் வாழ்க்கை ஓடும், நீ இன்றி எப்போது கரையோரம் சேரும். வழியொன்றை கண்டே, வழி காட்டும் இயேசு உந்தன் வாழ்க்கையில் நான். வழியொன்று கண்டேன், வாழ்வுண்டு என்றேன், என் பாதை நீயாக வேண்டுகிறேன். உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன், என் இயேசுவே என்னுடன் பேசவா. உன்னோடு உறவாட ஆவல் கொண்டேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் எங்களுக்கு தந்த கொடைகளுக்காக நன்றி கூறி எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். வரவிருப்பவை மீது விருப்பம் கொள்ளவும், அதனால் எங்கள் மீட்பரின் மாட்சிமிகு பிறப்பை தூய்மை பெற்ற மனதோடு வரவேற்கவும் எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.